நம்ம கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ரீசெண்டா நம்ம கிருஷ்ணகிரி பர்கூர் போற வழியில இருக்கிற கந்திக்குப்பத்துக்கு தாங்க நம்ம போனோம். ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா கால பைரவர் கோவில் இருக்கு. சவுத் இந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா முதல் பாதாள பைரவர் கோவில் நம்ம கிருஷ்ணகிரியில இருக்கிற இந்த கோவில் தாங்க. இந்த கோவில் அட்மாஸ்பியர் அண்ட் என்விரான்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ லுக் வைஸ் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கோவிலை சுத்தியும் இந்த செல்ல பிராணிகளை நீங்க அதிகம் பார்க்கலாம். ஏன்னா பைரவர் கோவில் அப்படின்றனால பைரவருடைய வாகனமான இந்த பிராணியை நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த கோவிலுடைய மூலஸ்தானமான சாமி கிட்ட கூட பாத்தீங்க அப்படின்னா இவங்க இங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் அன்னதானங்க. ஸோ ஒரு வேளை 2 வேளை போடலாம். பட் ஆனா மாசத்துல 30 நாளும் 3 வேளையும் இங்க சாப்பாடு போடுறாங்க. ஒரே டைம் 500 பேர் மேல உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபத்தை கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிவனுக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். எந்த இடத்துல வேணாலும். ஒரு மரத்துக்கு கீழே சிவன் இருப்பாரு. அந்த சிவனுடைய லிங்கம் பாத்தீங்க அப்படின்னா காசிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம கையால நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு மிக்கதா இருக்கு இந்த கோவில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் இன்னும் கொஞ்ச நாள்ல டூரிஸ்ட் பிளேஸா மாற போகுதுங்க. ஸோ நிறைய பேர் இங்க விசிட் பண்றாங்க. ஸோ இப்பவே பப்ளிக் உடைய விசிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இன்னும் இந்த கோவிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போங்க. ஸோ ஒன் ஆஃப் த குட் டெம்பிள் இன்